எப்பொழுதுமே துருதுருன்னு இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வருகின்ற ஜூலை 17க்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கட்டாயம் உங்களை சேர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் காணவே இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்களாம். எப்பொழுதுமே அமைதியாகவும் எந்த ஒரு செயலிலும் மிகவும் ஆர்வமாகவும் இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு இதற்கப்புறம் ஜூலை 17க்கு பிறகு அடிக்கின்ற அதிர்ஷ்டத்தில் நீங்களே ஆடி போய் விடுவீர்களாம். அது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவர்களே வாயில் கை வைக்கின்ற நிலையும் வந்துவிடுமாம். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமான காலமாகத்தான் உங்களுக்கு வருகின்ற ஜூலை 17க்கு பிறகு இருக்கப் போகிறதாம். எனவே இதற்கப்புறம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை உங்களுடைய குலதெய்வத்திடமும் உங்களுடைய குரு பகவானாக கருதப்படக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக கருதப்படக்கூடிய பகவானிடமும் நீங்கள் வேண்டி வாருங்கள். இதனை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து வந்தாலே போதும். முடிந்த அளவிற்கு உங்கள் மீது அதிக அளவில் கண் திருஷ்டியானது விழுகுமாம். அந்த கண் திருஷ்டியையும் நீங்கள் அப்பொழுதெல்லாம் சுத்தி போட்டு கொண்டு இருக்க வேண்டும். அது உங்கள் மீதும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியின் மீதும் துணைவன் துணைவி என அனைவரின் மீதுமே இருக்குமாம். எனவே குடும்பத்துடன் கண் திருஷ்டியை நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு இந்த ஆண்டும் இந்த நேரமாகவும் அமையுமாம். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் முடிந்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்யுங்கள். அதுவும் இந்த நன்மைகளானது இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் ரூபாயாக கொடுக்காமல் வேறு ஏதாவது பொருளாக நீங்கள் வாங்கி கொடுத்தால் என்றால் 10 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளாக நீங்கள் வாங்கி கொடுத்தார் என்றால் அது உங்களுக்கு திருப்பி 50 அல்லது 100 ரூபாய் எண்ணிக்கையில் உங்களை சேருமா. அப்படி ஒரு சக்தி மிக்க ஒரு நாளாகத்தான் இந்த ஜூலை 17க்கு பிறகு உங்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் நினைத்த காரியம் எதுவானாலும் அதை நீங்கள் நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்தவரை உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியது தன்னை போலவே உங்களை அடைந்து விடுவோம். நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்வதை பார்த்து அனைவருமே பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வந்துவிடுவோம். நீங்கள் உதவி செய்ததால் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று உங்களால் நம்பவே முடியாது. அந்த அளவிற்கு இந்த ஒரு காலகட்டம் உங்களை தள்ளிவிடுமாம். எனவே இந்த நேரத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள். எந்த ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று மனதில் நினைத்திருந்தாலும் அந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்து வாருங்கள். இதனாலும் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கியும் நீங்கள் சென்று கொண்டு இருப்பீர்களாம். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், பணம் ரீதியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். முடிந்த அளவு உங்களுடைய கடின உழைப்பை போட்டு நீங்கள் செய்து வாருங்கள். நீங்கள் செய்கின்ற அந்த செயலினால் அந்த செயலுக்கு எந்த விதமான யூஸுமே இல்லாமல் சென்று விடாது. அந்த நீங்கள் செய்கின்ற செயலினால் உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை ஈட்டி கொடுக்குமாம். அப்படிப்பட்ட காலமாகத்தான் உங்களுக்கு இந்த காலமானது அமையும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு கொண்டே இருக்கும்.